25 பள்ளிகளுக்கு கலையரங்கம், வகுப்பறைகள் கட்டித்தந்து 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர துணையாக இருந்த பாசத் தலைவனுக்கு பாராட்டு விழா. கலாம் அவர்களின் விஷன் 2020 அந்த கனவை செயல்பாட்டாக மாற்ற உதவிய முக்கிய அங்கம் வகித்த ஆளுமைகள்ல இவரும் ஒருவர். டாக்டர் திரு பொன்ராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு பிடி செல்வகுமார் அவரை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் எனக்கு தெரியும். அவர் பேட்டி கொடுத்த பிறகு தான் பிடி செல்வகுமார் என்ற ஒரு நபர் தான் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகரது உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, அதாவது இப்போ எனக்கு முன்னால் பேசிய மிஸ்டர் ராஜன் சொன்னார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார்கள், ஒரு மனைவி இருப்பாங்க அப்படின்னு. மனைவியின் வெற்றிக்கு பின்னால் கணவனும், கணவனின் வெற்றிக்கு பின்னால் மனைவியும் இருப்பது சகஜம். ஆனால் ஒரு தலைவனின் வெற்றிக்கு பின்னால், ஒரு நடிகனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு லட்சியவாதி இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அது பிடி செல்வகுமார் என்ற பெயர் முன்னுக்கு வருகிறது. என்று சொன்னால், இன்றைக்கி எத்தனையோ சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், திரு எஸ்.வி. சேகர், திரு நக்கீரன் கோபால், திரு பாக்கியராஜ் இவரெல்லாம் வாழ்த்தியிருக்காங்க. மேடையில் காதல் கோட்டையில் மக்களது எண்ணங்களை, கனவுகளை நனவாக்க இன்றைக்கு மக்கள் மனதில் நடிகை என்ற ஒரு நல்ல பெயரை எடுத்த மேடம்னா அது தேவயானி மேடம் அவர்கள். ஏன்னா அவங்கள பற்றி எத்தனையோ நியூஸ் படிச்சிருக்கேன். அவர்களை பற்றி வந்தது அத்தனையுமே பாசிட்டிவ் நியூஸ். ஒரு சினிமாவில் நடித்து உயரத்திற்கு சென்று இன்றைக்கும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அதே மாதிரி நான் சின்ன பிள்ளை, என்னுடைய பையன் அடிக்கடி ஒரு நகைச்சுவை சொல்லுவான் அப்படின்னா அது வாமா மின்னல் என்ற நகைச்சுவை. அவர் இங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்காரா அந்தளவிற்கு இன்றைக்கு பல்வேறு நகைச்சுவை நடிகர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு திரு கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் அவர்கள் திரு பிடி செல்வகுமார் மூலமாக இந்த உதவியை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் திரு ராஜசேகர் என்று நான் சொல்வேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேரது கனவுகளை நனவாக்கி அவர்களை கோடீஸ்வரராக மாற்றியிருக்கிறார் திரு ராஜசேகர். அவர் சும்மா 40, 400லாம் சொன்னார், அதெல்லாம் கிடையாது. 1,00,000 பேரை மாற்றிருக்கார். அந்தளவிற்கு கிங் மேக்கர்ஸை உருவாக்கி இருக்கிறார். கிங் மேக்கர்ஸ் அப்படிப்பட்ட அவரை பார்த்த உடனே சரி, ஓகே, நம்ம கரெக்டான இடத்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா திரு பிடி செல்வகுமார் அவர்கள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் சொன்ன உடனே தான் நினச்சேன். நான் அவர் பேட்டியெல்லாம் பார்த்தேன், நான் நேரடியாக சந்தித்தது இல்லை. நான் என்றைக்குமே ஒரு தலைவனின் வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு தலைவன் ஒரு நாட்டுடைய தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நடிகர் இல்லை தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், இல்லை ஒரு தொழில்துறையில் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், இப்போ ராஜசேகர் இருக்கார், திரு ராஜன் இருக்கார், திரு தேவயானி இருக்காங்க. நமக்கு முன்னால் நக்கீரன் கோபால் இங்கே இருந்தார். அவர் ஒரு நாள் அடிக்கடி சொல்லும் போது என் தம்பி வருவார், தம்பி அப்படின்னு சொல்லி அடிக்கடி தம்பி தம்பின்னு சொல்லுவார். நான் கூட உண்மையான தம்பின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேரையுமே அவர் தம்பின்னு தான் கூப்பிடுவார். அதனால்தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வீரப்பன் நக்கீரனா இல்லை நக்கீரன் வீரப்பனான்னு தெரியாது. ஏன்னா 2 பேரும் ஒரே மீசை வச்சுருப்பாங்க. அந்தளவிற்கு ஒரு வேள்வியை கடந்து உயிரை பணயம் வைத்து
காட்டுக்குள் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரம் படைத்தவர் தான் திரு நக்கீரன். அவருக்கு பின்னால் பல தம்பிமார்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதுதான் அவரது வெற்றி. 297 வழக்கு இருந்தால் கூட அவரது வெற்றிக்கு காரணம் அவர் பின்னால் இருந்த தம்பிமார்கள். எம்ஜிஆரது வெற்றிக்கு காரணம் அவர் செலக்ட் பண்ண லீடர்ஸ். கலைஞரது வெற்றிக்கு காரணம் அவர் பக்கத்தில் வைத்து கொண்ட தலைவர்கள், லீடர்ஸ். அண்ணாவின் வெற்றிக்கு காரணம் பிகாஸ் அண்ணா உருவாக்கிய தலைவர்கள். A leader only can create leaders. Manager can only control and manage. But leader can empower and coach. லீடரால் தான் ஒரு எம்பவர் பண்ணி கோச் பண்ண முடியும். அப்படி கன்னியாகுமரியிலிருந்து வந்து ஜோல்னா பைய கக்கத்தில் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சென்று, பத்திரிகையாக சென்று, ஊடகமாக சென்று, மார்க்கெட்டே இல்லாத ஒரு இளம் பையனை நடிகனாக்கி இன்றைக்கு உச்சபட்ச நடிகராக உருவாக்கி விட்டு இங்கு வந்து தனியாக அமர்ந்திருக்கிறார் திரு பிடி செல்வகுமார் அவர்கள். இழப்பு இவருக்கு இல்லை, இழப்பு இவருக்கு கிடையாது. இவர் எத்தனை பேர் வேணாலும் உருவாக்குவார். ஏன்னா அது அவருடைய கேப்பபிலிட்டி, அது அவருடைய நாலேஜ், அவருடைய தியாகம். அதனால தான் அவர் 10,000 ரூபா சம்பளம் அப்படின்றத நினைக்கும் பொழுது 10,000 ரூபா வாங்கிட்டு ஒரு நடிகனை, மிகப்பெரிய ஒரு நடிகனை உருவாக்கி உச்சபட்சத்திற்கு கொண்டு சென்று விட்டு அதோடு நிற்காம தன் வாழ்க்கை, தன் குடும்பம், மனைவி, மக்கள் என்று பார்க்காமல் 25 பள்ளிகளுக்கு வகுப்பறைகளை கட்டி கலா மன்றங்களை உருவாக்கி 100க்கும் மேற்பட்ட படங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரது பணி என்பது மிக சேலஞ்சான பணி. அந்த சேலஞ்சான பணியில் ஒரு சமூக நோக்கம் ஒன்று இருக்கிறது, சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருக்கிறது. 10,000 ரூபா வாங்கினா கூட நான் 25 பள்ளிகளை உருவாக்குவேன் என்று சொன்னால், எலெக்ஷன் அப்போ மட்டும் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, எலெக்ஷன் அப்போ வந்து 10 மணி நேரம் நின்று ஜாமெட்ரி பாக்ஸும் புத்தகமும் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, மனதில் 10,000 ரூபா வாங்கினா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு பணிகளை செய்து மாணவர்கள் படிப்பதற்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய எண்ணம் கொண்ட தலைவராக திரு பிடி செல்வகுமார் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம், அடிப்படை, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நட்பண்பு, அவர் வளர்ந்த விதம், அவர் குடும்பம் அவருக்கு பக்கபலமாக இருந்த விதம், அவர் மனைவிக்கும், அவர் குழந்தைகளுக்கும், அவர் பெற்றோர்களுக்கும். கைதட்டுங்க, எல்லாரும் நல்லா கைதட்டி பாராட்டுங்க. லேசான விஷயம் இல்லை. இதுக்கு வச்சுக்கிட்டு கோடிக்கணக்காக வச்சுக்கிட்டு கொடுப்பவர்கள் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இருப்பதை கொடுப்பதில் தானம் செய்யக்கூடியவர்கள் தான் கர்ணன் என்று சொல்வார். இருக்கிறதுல தூக்கி எம்ஜிஆர்லாம் வந்து இருக்கிறதுல என்ன கையில் இருக்கோ இருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுக்கணும்னு தான் உடனே கொடுத்துடணும் அப்படின்ற, அதுதான் வள்ளல். அப்படிப்பட்ட எண்ணம் வந்து எல்லாருக்கும் வராது. அது வரக்கூடிய பண்பு நலன்கள் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை உருவாக்க முடியல, முடியாது. இவர் யார் என்று பார்க்கும் பொழுது, இவர் யாரை உருவாக்கினார் என்று பார்த்தால் இவரது பலம் தெரியும். அதான் பலம். ஓகே, இவரை இழந்தால் அந்த பலம் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சு. அப்போ தலைவர்கள் வந்து யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ, நல்லவர்களையும், வல்லவர்களையும், உண்மையானவர்களையும், நேர்மையானவர்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த தலைவனால் நாட்டுக்கு நல்லது. ஆனால் தற்குறிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வர்களால் இந்த நாடு சீரழிந்து தான் போகும். நாடு மட்டுமல்ல, அவர்களும் சீரழிந்து போவார்கள், நாடும் சீரழிந்து போய்விடும். எனவே அது நம்ம இழப்பு என்பது அவருக்கல்ல. அந்த இழப்பு இவர் சமூகத்திற்கு கிடைத்த வரமாக மாறி இருக்கிறது, அரசியலுக்கு கிடைத்த வரமாக மாறி இருக்கிறது. எதை செய்ய முடியவில்லை
என்று அவர் நினைத்தாரோ அதை இவர் பெரும்பான்மையான மக்களுக்கு அரசியல் மூலமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அவர் இன்றைக்கு அரசியலிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அதில் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நல்ல உள்ளமும் நேர்மை கொண்ட எண்ணமும் உழைப்பும் சமூக சேவையும் சமூக சிந்தனையும் ஒருத்தருக்கு இருக்கும் என்றால் அவரால் இந்த நாட்டுக்கு நலம்தான் பிறக்கும், இந்த நாட்டுக்கு நன்மைதான் பிறக்கும். அந்த நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பையும் வருங்காலத்தில் அவர் இந்த அரசியலிலே ஒரு உயர்ந்த இடத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி நான் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா.